எல்லாவற்றையும் ஜெயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனை பாகாலின் வல்லமைகள் செயல்பட்டாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும். எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை தட்டி தெய்வத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. நான் முட்டி போட்டா தெய்வம் இறங்குவார்னு விசுவாசிகள் பிள்ளைகள் கரங்களை வேண்டி. ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினா கர்த்தர் என் குடும்பத்துக்கு கிரியை செய்வார் விசுவாசிகள் பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நமக்காக இறங்கி வருகிறார். பாருங்க, அந்த பெரிய கூட்டம்லாம் இல்லை. எளிய ஒருத்தன் கர்மையில் பார்க்கிறோம், பெரிய சேனையெல்லாம் இல்லை. அவன் சொல்றான், நான் ஒருத்தன் தான். கர்த்தர் சொல்ற, நீ ஒருத்தன் போதும் நான் ஜெயிக்க வைப்பேன். நீ ஒருத்தன் போதும் தேசத்துல கிரியைகளை நடப்பிக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபிக்கிறவ இருந்தா போதும் அந்த குடும்பம் அசையும். ஒரு ஜெபிக்கிறவ இருந்தா அந்த குடும்பம் அசையும். ஒரு தெருவுல ஒரு ஜெபிக்கிற குடும்பம் இருந்தா அந்த தெரு அசையும். ஹல்லேலூயா. ஒரு தெரு ஜெபிக்குமான அந்த தேசமே அசைக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. அந்த பட்டணமே அசையும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு சபை ஜெபித்தது சிறைச்சாலை அசைஞ்சது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சோம்னா கர்த்தர் இந்த நாட்கள் கிரியை நடப்பிப்பார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சேர்ந்து நல்ல கைதட்டி
பாட போறோம். ஆண்டவர் சமூகத்தில் விசுவாசத்தோட பாட போறோம். நான் ஒருத்தன் தான் பிரேயருக்கு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ஒருத்தன் தான் என் குடும்பத்தில் கர்த்தரை தேடுறேன்னு நினைக்கலாம். நான் ஒருத்தன் தான் அந்த காரியத்தை ஃபேஸ் பண்றேன்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ற, நீ ஒருத்தன் போதும், நான் உன்னை கொண்டு செய்ய முடியும். ஒரு மோசே போதும் முழு இஸ்ரவேல் ஜனத்தையும் கர்த்தர் மீட்டெடுக்க. ஒரு மோசே போதும் அவன் பார்வோன் சேனைகளை கலங்கடிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? சேர்ந்து எல்லாரும் கைதட்டி பாட போறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். திருப்பாயிரம் கேடுவார் என்னை படைகளை
நல்ல முழு பலத்தோட நல்ல கைதட்டி துதிங்க, வாய்களை திறந்து துதிங்க. மௌனமா இருக்கக்கூடாது, ஒருவரும் மௌனமா இருக்கக்கூடாது. Hallelujah, 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 hallelujah. போராடி தேவ சமூகத்தில் ஆவியானவர் இந்த நாட்டில் ஊற்றப்படுவாராம், ஆவியானவர் இந்த நாட்டில் இறங்குவாராம். அவர் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் இந்த தேவ சமூகத்தில் வாய்களை திறந்து துதிக்கிறீங்க? உங்க முழு பலத்தோட முழு பலத்தோட உங்க வாய்களை நல்ல விரிவாய் திறந்து துதிங்க. தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா, மௌனமாய் இல்ல, நல்ல விடுதலையா முழு பலத்தோட துதிக்க துதிக்க துதிக்க. தேவ சமூகத்தில் ஒரு தேவ ஆவியானுடைய பிரசன்னம் எலியா தொடர்ந்து 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 7 முறை தொடர்ந்து தேவ சமூகத்தில் பூரணமாய் கர்த்தரை துதிக்கிறான், தேடுகிறான். இந்த நாட்களில் கர்த்தர் நமத்தில் வல்லமையாய் அசைவாடுகிறார். கர்த்தர் அவன் எழுந்தருளி இருக்கிறார். அவர் ராஜரீக பண்ணுகிறார். உலகத்தின் அதிகாரங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. உலகத்தின் அதிகாரங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்பாக சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் தேவ பிள்ளை இந்த நாட்களில் தேவ சமூக விடுதலையா நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரமணி கர்த்தரை துதிங்க. சந்தனா ಶಗತುಡವೋ ಪ್ರೀಕಾಂತರ ಕಂತುರ ಜೀವನಾರ್ಯಾಂತರೆ ರೇಗದುಡವೋ ಯಾಂದರ ಶಗದರವೋ ಯಾಂದರೋ. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தருடைய ஆவி இறங்கி வேறு மனுஷனாய் மாறினார், வேறு மனுஷனாய் மாறினார். இந்த கூட்டத்துக்கு பிறகு, இந்த 3 நாளைக்கு பிறகு கர்த்தர் உங்களை வேறு மனுஷனாய் மாற்ற போகிறார். வேறு சிந்தை, வேறு இருதயம். ஹalleluya. புதிய அனுபவத்துக்குள் கர்த்தர் நடத்துகிறார். ஊடாமானார் யாத்தரே சீகானாரா தானார் யாத்தரோ ரேகதுடவோ சந்தரே ரேகதுடவரவோ ஷேத்துரோ ரீகாராராராரா.
சந்தனா. ஹalleluya hallelujah 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 hallelujah. நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹalleluya hallelujah. நன்றி ராஜா. ஹalleluya hallelujah 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 hallelujah. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா. எத்தனை பேர் தேவ சமூகத்தில் அப்பா எங்களை நீங்க நிரப்பி கொண்டு போகணும் விரும்புறீங்க? அவர் சித்தத்துக்கு எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அவர் விருப்பத்துக்கு எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே.
கட்டுகிறார், திட்டம் போடுகிறார். எதிரிகளின் அவனுக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் செய்கிறார். உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்பவே உடல் சோர்வு அசதிகள் எல்லா சோர்வுகளும் மாறும், எல்லா பலவீனங்களும் மாறும். உடல் சோர்வு அசதிகள் சூழ்ச்சி உடையது, சத்துருடைய திட்டங்கள் உடையது, பலவீனங்கள் உடையது, அசதிகள் உடையது. அது மேலான பலன், அது பரலோக பலன், அது ஆவியானவர் தருகிற பலன். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? சத்துருவினால் ஒன்றும் செய்ய முடியாது, பயமுறுத்துவார். ஆனால் தெய்வ ஆவியானவர் கொடியேற்றுவார், தெய்வ ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுகிறார். சத்துரு வெள்ளம் போல் எழும்பும் போது கர்த்தர் உங்க குடும்பத்தின் மேல ஏதோவா நிச்சயா எழும்புவார். ஜெயத்தின் மேல் ஜெயத்தை தருவார், பலத்தின் மேல் பலனை தருவார். அது சரீர பலன் அல்ல, அது மாம்ச பலன் அல்ல, ஆவியின் பலன். ஆவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு தேசத்தின் மனிதர்கள் அடைத்து வைத்த வாசல்கள் திறக்கப்பட்டது, ஊழியம் பெருகினது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆத்துமாக்கள் பெருகினார்கள். அதுபோல இந்த காலவேளை ஆவியானவருடைய கிரியைகள் இந்த நாட்கள் வெளிப்பட போறது. ஸ்தோத்திரம். சத்துருடைய கிரியைகளை கர்த்தர் இந்த காலவேளை அழிக்கிறார். உடவனார் யாந்தரே சேகரனோ யாந்தரோ. Hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah. நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தரோடு இடைபடும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகா கிருபைக்கு நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பாதத்தில் தருகிற ராஜா, தொடர்ந்துள்ள பகுதி நீர் பொறுப்படும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாஸ்டர் கொஞ்சம் நேரம் நடத்துவாங்க ஆராதனையில். ஆமென். ஸ்தோத்திரம். எப்போதும் நம்ம நடத்துறதால அதனால ஆமென். ஸ்தோத்திரம். மீதியான பகுதியை பார்த்து பாஸ்டர் கருத்து. எல்லாம் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா.
ஏசப்பான்னு கூப்பிடுங்க, ஏசப்பான்னு கூப்பிடுங்க. அப்படி சத்தமா இயேசுவே கூப்பிடுங்களே, இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க. ஏசப்பா 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 ஏசையா ஏசையா, அவருடைய நல்ல கிருபை, அவருடைய இரத்தம் நம்மை கழுவட்டும், அவருடைய இரத்தம் நம்மை கழுவட்டும், அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை கழுவட்டும், அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்மை சுத்திகரிக்கட்டும். அவருடைய இரத்தத்தை சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் என்னை கழுவட்டும், இயேசுவின் இரத்தம் என்னை சுத்திகரிக்கட்டும், அவருடைய இரத்தம் என்னை கழுவட்டும். ரகசிய பாவங்களை கழுவுங்க, மனதில் வருகிற எண்ணத்தின் அலைகளை சுத்திகரிங்கப்பா. இருதயத்தின் எண்ணங்கள் பரிசுத்தமாகட்டும், சபை பரிசுத்தம் அடையணும். என்னுடைய குறைவுகளை மன்னியோ, என்னுடைய குற்றங்களை மன்னியோ, என்னுடைய குறைவுகளை மன்னியோ, என்னுடைய மீறுதல்களை மன்னியோ, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. இவ்வளவு நேரம் சத்துருவோடு ஒரு யுத்தம் செய்தோம் அல்லவா, இப்ப இயேசுவின் ரத்தம் என்னை கழுவட்டும்னு சொல்லுங்க. அப்படியே தங்கச்சி சொல்லுங்க, என்னை கழுவுங்கன்னு சொல்லுங்க. பிரதர் சொல்லுங்க, என்னை கழுவுங்க. நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும், நீர் விரும்புகிற பரிசுத்தம் எனக்குள்ள வரட்டும், நீர் விரும்புகிற சுத்திகரிப்பு எனக்குள்ள வரட்டும். வேண்டாத பலவீனங்கள் என்னை விட்டு மாறட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் என்னை விட்டு மறைவதாக, அருவருப்புகள் என்னை விட்டு மறைவதாக, என்னை விட்டு மறைவதாக. என்னுடைய எண்ணத்தின் அலைகள் பரிசுத்தமாய் மாறட்டும். இந்த வார்த்தையை நான் சொல்லும்போது திரும்ப சொல்லிடுங்க, என்னுடைய எண்ணத்தின் அலைகள் பரிசுத்தமாகட்டும், என்னுடைய நினைவுகள் பரிசுத்தமாகட்டும். ஐயா சொல்லுங்க சொல்லுங்க, என்னுடைய நினைவுகளை பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய சிந்தையை திசை திருப்புகிற வல்லமைகள் அழியட்டும். நான் ஒருமனப்பட்டு நிற்க முடியாதபடி இருக்கிறேன், அத்தனை கிரியைகளும் அழிக்கப்படட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே இயேசுவே பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். ஒன்று வலது கரத்தை உயர்த்தி, பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினா. ஒண்ணு கவனிங்க, ஒரு விசை பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் கரங்கள் வைத்தவங்க மேலெல்லாம் அபிஷேகம் கைமாறப்பட்டப்போ ஒரு மனிதன் ஓடி வந்து கேட்கிறான், நான் எத்தனை லட்சம் வேணாலும் எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு காசு தரேன், என்ன கொண்டு அந்த அடையாளங்கள் நடக்கணும். அந்த சொன்னார் அந்த வார்த்தை, உன்னுடைய பணம் உன்னோடு கூட அழிக்கப்படுவதாக. இது சாமர்த்தியத்தினால வாங்குகிறதல்ல, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதுனால வாங்குகிறதல்ல, அழகு இருக்கிறதுனால பெற்றுக்கொள்ளுகிறதல்ல, கிருபையாய் கர்த்தர் நம்ம மேல கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்லுவீங்க? அநேகர் நினைக்கிறாங்க, நான் பலத்தினாலே பெற்றுக்கொள்ளுவேன்,
இன்னைக்கு எத்தனை பேர் உபவாசத்தோட ஆயத்தமா வந்திருக்கிறீங்க? என்னை கர்த்தர் நிரப்பி அனுப்பணும்னு விரும்புறேன். சில நேரம் நீங்க பாச சூத்திரம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல. உங்க தாகம் எவ்வளவா இருக்கணும் தெரியுமா? என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்னது போல ஆண்டவர் என்னை அபிஷேகித்து நிரப்பணும். அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்க வேறு மனிதனை மாறுவீங்க, வேறு மனுஷியாய் மாறுவீங்க. இந்த இடத்தை விட்டு போகும்போது இரவெல்லாம் செபிக்க வைத்தா, இரவெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க பண்ணினா, இரவெல்லாம் தேவ சமூகத்தில் கதறி கதறி அள வைத்துக் கொண்டே இருந்தா, அழுது கொண்டே இருந்தேன், பாரப்படுத்தி கொண்டே இருந்தா. இரவெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல கதறிட்டே இருந்தேன். நமக்கு கண்கள் எல்லாம் குளமாக்கப்படுகிறது உணர்ந்து, ஏனப்பா இந்த சூழ்நிலைகள் அப்படின்னா தெய்வம் சபையின் மேல் ஒரு பாரத்தை வைக்க போகிறார். இதுவரைக்கும் அழாத பிள்ளை அழ போறீங்க, அது அபிஷேகத்துடைய நிறைவு. ஆத்தும பாரத்தினால கர்த்தர் சபையை நிறுத்த போகிறார். அதற்காகத்தான் உங்களுக்கு சொல்றேன், என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா. அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை சுத்திகரிங்கப்பா. நீங்க சொல்லல, என்ன சொல்ற வார்த்தையை திரும்ப சொல்லுங்க, என்னை சுத்திகரிங்கப்பா. சின்ன பிள்ளைகள் கூட சொல்லுங்க, மக்களை சொல்லுங்க, என்னை சுத்திகரிங்க, என்ன பரிசுத்தப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. ஒரே நிமிஷம் என்ன கவனிங்க. ஆண்டோடைய விருப்பம் என்னை குறித்து என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்கன்னா, நான் கடந்த வாரத்துல எங்க ஊர்ல தொட்டிப்பாலத்துக்கு மேல ஒரு பாறையில உட்கார்ந்து இதெல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போ ஆண்டவர்கிட்ட ஒரு 10-12 பேரா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம். இரவெல்லாம் ஒரு பெரிய காடான பகுதி, மலைக்கு ஏறி போகணும். அதில் போய் இரவெல்லாம் உட்கார்ந்து அப்படியே அழுது அழுது, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிற இயேசுப்பான்னு சொல்லி தெய்வ சமூகத்துல அழுதப்போ, ஆண்டவரே உம்முடைய விருப்பம் என்னப்பா, உம்முடைய சித்தம் என்னப்பா அப்படின்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரே ஒரு விருப்பம். நான் சொல்லுவேன் சிஸ்டர், சில பிரதர் சில நேரம் தோணும், பாஸ்டர் என்னைக்கு வந்து தேவன் ஏதாவது செய்கிறத ஒன்று எனக்கு வெளிப்படுத்தி தரமாட்டாரா? நான் சொல்றேன் பிரதர், உங்களை கொண்டு தெய்வம் செய்யணும்னு விரும்பின எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நான் பரிசுத்தர். ஆண்டவர் சொல்றாரு, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் மாறுவீங்களா? அதற்காகத்தான் இந்த ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி என்ன பரிசுத்தமாக்குங்கப்பான்னு சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவா. உம்மை போல என்னை மாற்றுங்க இயேசுவே, உம்மை போல என்னை மாற்றுங்க. சம்தடவலவர அம்தடா ரகத்துடியம் தரா ரகத்துடியம் தர வலகதுடியம் தராலகதடா. சத்துரு மேல ஜெயம் எடுக்கிற, சத்துரு மேல ஜெயம் எடுக்கிறோம். தேவ பிள்ளைகளை அபிஷேகிப்பதற்கு விரோதமா, தேவ பிள்ளைகள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற விடுதலையை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு எதிராக செயல்படுகிற மண்டலங்களுக்கு விரோதமா தேவ மனிதர்களாய் ஒருமனப்பட்டு ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள். சம்தடகரகதடி அம்தடாலகதடா துடமன பலபா சம்தடரகதடு துடமன பலபரகதுடி அம்தரா ரீதட அம்தரோதடோ ரீபலப சகடகரி அம்தடாரகதடா. இயேசுவின் இரத்தத்தினை கழுவட்டும்னு சொல்றவங்க அப்படியே உச்சம் தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் கழுவட்டும். துடமன பலப சகடகரி அம்தடா துடமன பலப சம்தரகதடு. இரத்தத்தின் வல்லமை கழுவட்டும். கழுவுங்க, கழுவுங்க. இயேசுவின் இரத்தத்தினை கழுவட்டும், கழுவட்டும், கழுவட்டும். சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க. துடமன ஹதடியம் தராதடா. இப்போ ஒரு மகிமை வெளிப்படுது பாருங்க. இப்போ ஆலயத்த மகிமை, சாலோமோனுடைய ஆலயத்துல இறங்கின மகிமை, சாலோமோனுடைய ஆலயத்துல இறங்கின மகிமை, சாலோமோனுடைய ஆலயத்துல இறங்கின மகிமை. கர்த்தருடைய தொடராருமா, கர்த்தருடைய தீ ஓ மேல இறங்குது, கர்த்தருடைய
பற்றி பிடிக்குது. கர்த்தருடைய அக்கினி அந்த முன்பகுதியில் அக்கினி, பின்பகுதியில் அக்கினி. பிரதர், உங்க சிரசுல கர்த்தருடைய கரம் கர்த்தர் ஆரம்பித்து விட்டா, அவருடைய மகிமை இறக்கி விட்டா, அவருடைய அபிஷேகத்தை இறக்கி விடுகிறா. அவருடைய தீப்பந்தம் பற்றி பிடிக்குது, அவருடைய மகிமை இறங்குது. இப்ப 2 நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி துட்டமான ஹடடரி அம்தடா இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். தேவ மகிமை, தேவ மகிமை. சத்துருவோடு கூட யுத்தம் செய். கர்த்தரை தொடுகிறார், கர்த்தரை தூக்கி எடுக்கிறார், கரமனை தூக்கி எடுக்குது. அவருடைய ஆணி வாய்ந்த கரம் இப்ப தூக்கி எடுக்குது. அவருடைய கரம் தூக்கி எடுக்கிறது. சில மண்டலங்களை உடைக்கிறார், சில சத்துருடைய மண்டலங்கள் உடையுது. அந்நிய பாஷையில வித்தியாசம் வருது, அந்நிய பாஷையில வித்தியாசம் வருது. நாவில் அக்கினியை போடுகிறார், நாவில் அக்கினியை போடுகிறார், நாவில் அக்கினியை போடுகிறார். நாவில் அக்கினி வருது, அக்கினி பற்றி பிடிக்குது. அபிஷேகத்தின் அக்கினி, அக்கினி பற்றி பிடிக்குது. அபிஷேகத்தின் அக்கினி ராபா ராகா ரத்தனந்தரா துடமன வலவ சகல கத்துடியா துடமன வலவ சந்தன ரகனடி அக்கரே இயேசுவின் நாமத்தினால ராஹதரே கர்த்தருடைய சத்தம் வெளிப்படட்டோ, கர்த்தருடைய சத்தம் வெளிப்படட்டோ. சபா ராகதரா பரலோகம் வந்துருச்சு, பரலோகம் உலாவுது. கர்த்தருடைய தூதர் சேனை உலாவிக் கொண்டிருக்கு. நாவல் அக்கினி, நாவல் அக்கினி, அக்கினி பற்றி பிடிப்பதாக. வானத்தின் வாசல் திறக்கப்பட்டுச்சு, வானத்தின் மதல்களை திறக்கப்படுது. கர்த்தருடைய சத்தம் வானத்தின் மதல்களை திறக்குது. இப்ப சத்துருடைய மண்டலங்கள் முறியுது. சத்துருடைய வல்லமைகள், விக்கிரகத்தின் வல்லமைகள் அழியுது. விக்கிரகத்தின் ஆவியே செயலிழந்து போ. பூசை கர்மங்கள், மந்திரவாத வல்லமைகள், பீசுனிய வல்லமைகள், ஏவிவிட்ட வல்லமைகள் இந்த அறையை விட்டு வெளியேறுது, எல்கையை விட்டு வெளியேறுது. கர்த்தர் சிலரை தீர்க்கதரிசிகளால் அபிஷேகிக்க விரும்புகிறார். ஒரு நாவை தீர்க்க தரிசனமாய் மாற்றுகிறார். நாவலை கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைக்கிறார், அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள வைக்கிற அபிஷேகம் தீர்க்க தரிசனத்துடைய அபிஷேகம், தீர்க்க தரிசனத்துடைய அபிஷேகம். சந்தன வலவலா துடமன வலவலவா விட்டு கொடுத்து கொண்டே இருங்க, விட்டு கொடுத்து கொண்டே இருங்க. என்னை சும்மா விடாதன்னு சொல்லுங்க, என்னை சும்மா விடாதோ, என்னை சும்மா விடாதோ. எல்கையோடு போராடுகிற சபையின் எல்கையோடு போராடுகிற துஷ்ட மண்டலங்கள், துஷ்ட மண்டலங்கள் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிற எல்கையை விட்டு வெளியேறு. ஜனங்களை வரவிடாதவர்கள், ஜனங்களை நிலைநிற்க விடாதவர்கள், ஜனங்கள் கர்த்தரை தேடணும் விரும்புறாங்க. அவன் சபையை விட்டு நிற்க விடாத அளவில் போராடுகிற துஷ்ட வல்லமைகள் எரியட்டோ, எரியட்டோ. பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி, பரிசுத்த அக்கினி. பாகாலுடைய பலிபீடத்தை நக்கி போட்ட அக்கினி, எடுத்து போட்ட அக்கினி. சந்தட வலவா துடமன ஹதடரி யாத்தடா ரியாத்தடாலக சியாத்தடா. இந்த பகல் வேளை கர்த்தருடைய விசேஷித்த ஒரு மனுஷனா துடாபல கனடா ரியாத்தடாலடா. இந்த பகல் வேளை ஒரு விசேஷித்த மனுஷனா கர்த்தருடைய கரங்களை தூக்கி எடுக்குது, தூக்கி எடுக்குது. ராகா பாலா கடா. தேசத்தை கலக்குகிறவர்கள், தேசத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்துவிட்டார்கள். தேசத்தை கலக்குகிறவர்கள் இது எழுப்புதலின் காலம், இது எழுப்புதலின் காலம். சிஸ்டர், உங்க தலையில ஒரு தீவானது, அந்த தீ தூக்கி எறியப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். சந்தர ஹதடகராம் தரா. ஓ துடமன வலவா சந்தட வலவா ரீபல வலவா அக்னி இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தின் வல்லமை. ஓ
நடத்துகிற அபிஷேகம் இனி வற்றி போகாது, இது அணைந்து போகாது. நெறிந்த நாளை முடியாமல் அங்கி ஏறுகிறதான திரியை அணையாமலும் செய்கிற கர்த்தருடைய அபிஷேகம். பலமும் அல்ல பரக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். பலமும் அல்ல பரக்கிரமம் அல்ல ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சுத்திகரியோ சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கு குணமாக்கு வியாதியை குணமாக்கு. சுத்திகரியோ சுத்திகரியோ பாவங்களை சுத்திகரியோ, குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வெள்ளந்தாரும் வெள்ளந்தாரும் வெள்ளவீன பகுதிகளில் ஜெயம் தாரும் ஜெயம் தாரும் தோல்வி வேலைகளில். ஜெயம் தாரும் வெள்ளம் தாரும் வெள்ளவீன பகுதிகளில் ஜெயம் தாரும் தோல்வி வேலைகளில். அல்லேலூயா அல்லேலூயா
தாருமையா. சபைகள் எல்லாம் நடந்து செய்யுமையா. எழுப்புதலை எழுப்புதலை சபைகள் தாருமையா. சபைகள் எல்லாம் வளர்ந்திட செய்யுமையா. ஹல்லேலூயா 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 வார்த்தைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 2 நிமிஷம் இயேசுவே உம்முடைய வல்லமையான கிரியை வெளியரங்கமாக்குவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. உம்முடைய வார்த்தையை அனுப்பி இந்த இடத்துல செயல்படுவீராக. புதாமனா ஹதடி அந்தராதோ பரிசுத்தமுள்ள கரங்களுக்குள்ள தொடர்ந்து என்னை நடத்துங்கப்பா. ஒரே ஒரு நிமிஷம் கூட உங்களுடைய இரத்தத்தினால் என்னை கழுவாண்டவரே. அப்படி இந்த வார்த்தையை நாவனால சொல்லுங்க. உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவும். உங்களுடைய பரிசுத்த இரத்தம் கொண்டு என்னை கழுவும். சொல்லுங்க. என்னுடைய இரத்தத்தினால கழுவும். உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவும். உம்மை போல என்னை மாற்றுங்க சபா. உம்மை போல என்னை மாற்றுங்க. என்னோடு கூட பேசுங்க. நாங்கள் இந்த ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்க வரல. தைரியமா சொல்லுங்க. இந்த ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்க வரல. உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை வல்லமையாய் விளங்க பண்ணுவீரா. இந்த ஊழியக்காரன் சுயமாய் ஒன்றும் பேசிடக்கூடாது. மாம்சத்திலிருந்து ஒன்று பேசிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி பேசின தைரியத்தில் பேசிடக்கூடாது. உன்னதமானவர் இந்த சபைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை அறிந்து பேசி செயல்பட்டு அனுப்புவீரா. தொடர்ந்து கிருபை கூட இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே ஜெபத்தோடு உட்காரலாம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கிருபையாய் கர்த்தர் கடந்த 19 நாட்கள் அதிசயமாய் நடத்தினவர். இந்த 20வது நாளிலேயும் இந்த பகல் வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க பண்ணியிருக்கிற நல்ல கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த விசேஷித்த கூட்டத்துடைய இந்த 2வது நாள் முதல் பகுதிக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் அடியானை பயன்படுத்தட்டும். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் என்னை அழைத்து அன்பு தெய்வ மனித சபை ஊழியர் குடும்பங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த பலிபீடத்தில் அமர்ந்திருக்கிற கனத்துக்குரிய அன்பு தெய்வ மனிதரை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அவர் ஆசீர்வதிக்கப்பட்டால் உங்களுக்கு ஒரு பொறாமை அப்படித்தானே தோணுது. நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. கர்த்தர் நல்லவர். கூடி வந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் மனதார நான் வாழ்த்துகிறேன்.
கர்த்தர் உங்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க. கனப்படுத்துறதுல ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணுமா? முந்தி கொள்ளுங்கன்னு வேதம் சொல்லுது. கனப்படுத்துறதுல என்ன செய்யணுமா? ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நான் கையை கும்பிட்டதுக்கு அப்புறம் கூட கையை எடுத்து கும்பிடுறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காகவும் இந்த வார்த்தையை சொன்னேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் கர்த்தர் நம்மை வேறு மனிதனாய் மாற்றி அனுப்ப போகிறார். பக்கத்தில் பார்த்து தட்டி சொல்லுங்க, நீங்க வேறு மனுஷியாய் மாற போறீங்க, வேறு மனுஷனாய் மாற போறீங்க சொல்லுங்க. பக்கத்துல சேர்ல இருக்கிறவங்களும் தட்டி சொல்லிடுங்க, நீங்க வேறு மனுஷனாய் மாற போறீங்க. பின்னாடி இருக்கிறவருக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லை. கொஞ்சம் ஸ்தோத்திரம் முன்னாடி வாங்க பிரதர். ஸ்தோத்திரம். இந்த பக்கம் லெஃப்டில் வாங்கல, இந்த பக்கம் இவருக்கு பின் ஸ்தோத்திரம். அந்த சேர் ஏன் கரெக்டாக 3 பேர் இருக்கிறீங்க, 4 பேர் வரிசையாக போடுங்க பார்ப்போம். வரிசையாக உட்காருங்க. பிரதர் பாருங்கள், 4 சேர் போட்டுருக்கிறீங்க. 4 வாக்கில் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஸ்தோத்திரம் லைன் பிடிச்சி அப்படி இருக்கணும். அந்த பிள்ளைகள் சைடில் அது போல் ஸ்தோத்திரம் தாரமாரெல்லாம் இருக்கக்கூடாது. ஆராதனையிலும் ஒழுங்காக இருக்கணும், ஒழுங்காக இருக்கணும், அது கிரமமாக இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். ரல்லே லோயா. கரங்களை உயர்த்தி ரல்லே லோயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். இன்றைக்கு ஒரு காற்று வீசப்பட போகிறது சபைக்குள்ளே. விரும்பினா வீசப்படும், இல்லைன்னா என் மேல திரும்ப வீசப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. இந்த காற்று வேதத்திலிருந்து ஒரு 4 விதமான காற்றுகளை நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த காற்று வீசப்பட வேண்டும். எப்படிப்பட்ட காற்று? இன்னைக்கு செய்திக்கு தலைப்பாக காற்றுன்னே போட்டுக்கோங்க. காற்றுன்னா உங்களுக்கு புரிஞ்சதில்லை? உங்களுக்கு தெலுங்குல என்னதுமா? காலி பண்ணி கொள்ற மாதிரி இருக்குல்ல, காலி. ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் இருந்த அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு கொள்ளலாம்ல. காலி. ஸ்தோத்திரம். சரிதானா? காற்றுக்கு காலி. ஸ்தோத்திரம். அப்போ செய்திக்கு தலைப்பே காற்று. ஸ்தோத்திரம். அப்போ இந்த காற்று அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலர் அதனுடைய 27வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் 27 அதனுடைய 4வது வசனம். எப்படி சிஸ்டர்? எதிர் அந்த வார்த்தை சொல்லுங்க சிஸ்டர். எதிர்காணி காணியா? எதிர்காலி. எதிர்காலி கொட்டுச்சுன்னு. ஸ்தோத்திரம். நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு பிடிக்காது, நான் ஆசைப்படுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா ஒன்றும் தெரியாது எனக்கு. நான் 10th ஃபெயில் ஆனவர், அதுக்கு மேலே படிக்கலை. ஆனால் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் கற்றுத் தந்தது மட்டும்தான் எனக்கு தெரியும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் ஒருக்க தெலுங்குல வாசிங்க. சத்தம் எல்லாருக்கும் கேட்கட்டும். தமிழ்ல வாசிங்க. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். ஸ்தோத்திரம். இந்த காற்று தமிழ்ல புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஒருவர் கூட வாசிக்கலாமே. தமிழ்ல யாராவது வாசிக்கிறீங்களா? பிள்ளை கொஞ்சம் கூட சத்தமா. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றா இருந்தபடியால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். ஸ்தோத்திரம். இந்த காற்று
எதற்கு இந்த காற்று வீசப்பட்டது? எல்லா காற்றும் நன்மைக்கு எதுவான காற்று அல்ல. எங்க ஊர்ல இன்னைக்கு ஸ்தோத்திரம், நேற்றுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு தொடங்கின மழை இப்போ வரைக்கும் மழை பெய்துட்டே இருக்கு. பயங்கர மழை. அப்படி ஸ்தோத்திரம் கண்டினியூவா மழை பெய்துட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் யாருமே வெளியே கூட போக முடியாத அளவுல பயங்கர மழை. நேற்றுக்கே தொடங்கின மழை இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அங்க மழை பெய்துட்டே இருக்கு. ஆனா காற்று, எல்லா காற்றும் நல்ல காற்றுல ஓகி என்கிறதான ஒரு காற்று வந்தது எங்க ஊர்ல. இங்க வந்தா எனக்கு தெரியல. சுனாமி என்கிற ஒரு காற்று அடிக்கப்பட்டுருச்சு. இன்னும் பலவிதமான காற்றுகள் மோதி அடிக்கிறது. இந்த காற்று வேதம் சொல்லுது, அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாய் இருந்தபடியினால் சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். என்ன காற்று இது? சொல்லுங்களேன், என்ன காற்று? எதிர்காற்று. ஸ்தோத்திரம். எதிர்காற்றாய் இருந்தபடியினாலே சீப்ரு தீவின் ஒதுக்கிலே ஒதுக்கிலே ஓடினோம். அப்போ இந்த காற்று வீசினதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய வேகத்தை தடை செய்ய வேண்டும், ஸ்தோத்திரம் ஒதுக்க பண்ண வேண்டும் என்கிறது ஒரு காற்றுடைய வேலை. நான் இங்கிருந்து ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம் இது சித்தூர் என்கிற பகுதியிலிருந்து ஸ்தோத்திரம் நீங்க ஸ்தோத்திரம் இதோட மெயின் ஜங்ஷன் எங்க சொல்லுவீங்க? மெயின் ஏரியாவுக்கு போகணும். காந்தி, ஓகே, அது சொல்ற காந்தி நகரா ஏதோ ஒன்று சொன்னாரு. ஓகே, அந்த பகுதிக்கு போகணும். இப்போ போகணும்னு இங்கிருந்து தீர்மானம் பண்ணி புறப்பட்டு ஆயிடுச்சு. அங்க என்ன வருது? காற்று அடிக்குது. என்ன காற்று? எதிர்காற்று வருகிறதுனாலே நான் என்ன செய்யலாம் பிரதர்? நீங்க பைக்ல புறப்பட ஆரம்பிச்சிட்டீங்க, வேலைக்கு போறீங்க, அப்படிதானே? நீங்க வேலைக்கு போறீங்களா, படிக்கிறீங்களா? படிச்சு முடிச்சிட்டீங்க, காலேஜுக்கு போறீங்க, இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போறீங்க, உங்க சொந்தக்கார வீட்டுக்கு போறீங்க. போகிற வழியில என்ன வந்துருச்சு? எதிர்காற்று. எதிர்காற்று அடிக்கிறதுனால நீங்க இப்ப என்ன செய்யலாம்? கரெக்டா சரியாக 10 மணிக்கு போய் சேரணும். நீங்க புறப்பட்டது 9:30, 9:30 கிளம்பிட்டோம். கிளம்பி போகும்போது பயங்கர எதிர்காற்று. ஆனா அங்க எத்தனை மணிக்கு இருக்கணும்? 10 மணிக்கு அங்க இருக்கணும். பயங்கர காற்று. ஆனா இந்த எதிர்காற்றை கண்டப்போ, இந்த காற்றுடைய வேலை, இந்த காற்றுக்கு எதிர்காற்றுக்கு ஒரு பெயரை சொல்றேன், அது ஓரப்படுத்துகிற காற்று. உங்களை ஸ்தோத்திரம் அடுத்த கட்டத்துக்கு போக விடாதபடி தடை பண்ணுகிற ஒரு காற்று, எதிர்காற்று. இந்த எதிர்காற்று இன்னைக்கு ஸ்தோத்திரம் அநேக ஊழியங்களை அடுத்த லெவலுக்கு போக விடாதபடி தடுக்கிறது. அநேக பிள்ளைகளுடைய படிப்பை எதிர்காற்று தடுத்து நிறுத்தி இருக்கு. நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், எதிர்காற்று வருகிறதை பார்த்தபோது, எதிர் பிரச்சனைகள் வருகிறதை கண்டப்போ ஒதுங்கி போயிடலாம். நான் அநேகர் எப்படி தெரியுமா, சபைக்குள்ள வருவாங்க, நல்ல இன்ட்ரெஸ்டோட ஓடி ஓடி எல்லா காரியத்துக்கும் ஓடி ஓடி வருகிறவர்கள், திடீரென்று ஏதோ ஒரு காற்று, யாரோ ஒருவருடைய வார்த்தையை கேட்ட உடனே நம்ம எதுக்கு வந்து முன்னாடி நிக்கணும், எதுக்கு நம்ம இந்த காரியங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆகணும், அதை விட நம்ம ஓரமா போகலாம். ஒரு காற்று அடிக்குது, நம்மளை ஓரப்படுத்துகிற காற்று. நம்மளை ஸ்தோத்திரம், நம்மளை முன்னாடி போக விடாதபடி, செபிக்க விடாதபடி ஓரமாக்குகிற ஒரு எதிர்காற்றை இன்னைக்கு கர்த்தர் அழிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய ஜெப நேரத்தை தடுக்கிற ஒரு எதிர்காற்று, செபிக்க உட்கார்ந்தாலே தூக்கம் வருகிற ஒரு எதிர்காற்று, உங்களுடைய தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகலாம் என்றால் அங்க ஒரு எதிர்காற்று. எவனோ ஒருவன் செய்த மந்திரவாதங்கள், யாரோ ஒருவர் செய்த ஏவிவிட்ட காரியங்கள், ஏதோ ஒரு எரிச்சல் பொறாமையினாலே ஒரு எதிர்காற்று முன்னேற விடாதபடி நிக்குது. எதிர்காற்றுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை ஓரம் பண்ணப்படணும், நீங்கள் ஓரமாக்கப்படணும், நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். ராமேன் எல்லாம் சொல்லணும். நான்
கேட்காம நீங்க சொல்லணும் வார்த்தைகளை. ஒரு அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நல்ல ஜெபிக்கணும். உட்காரும்போது அப்படி வருது. அவ்வளவு நேரம் கதை பேசும் ஒண்ணுமே வரல. இது ஒரு எதிர்காற்று. அப்ப நல்ல ஸ்தோத்திரம் ஆராதிக்கணும் உட்கார்ந்து வருது, வந்துட்டே இருக்கு, விடல, இன்னும் விடல. இது ஒரு எதிர்காற்று. அப்ப செபிக்கணும் உட்கார்ந்தா தான் சரீரெல்லாம் பலவீனம். எது செபிக்கணும் உட்கார்ந்தா தான் இடுப்பு எலும்பு வலிக்குது. செபிக்கணும் உட்கார்ந்தா தான் போராடணும்னு சொல்லி நிற்கும் தான் ஒரு பயங்கரமான காற்று வருது. தரிசனத்துல போய் சேர விடாதபடி அதனுடைய திட்டம் என்ன தெரியுமா? சபையை விட்டு ஓரப்படுத்தணும், தரிசனத்தை விட்டு ஓரப்படுத்தணும், உங்களுடைய பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்ள விடாதபடி தடை பண்ண வேண்டும் என்பதுதான் எதிர்காற்றுடைய வேலை. இன்னைக்கு இந்த பகல் வேலை நான் சொல்லுகிறேன். கடைசியாக ஒரு காற்று வீசப்படும். 4 காற்றுகளை சொல்லுவேன். இது முதல் காற்று. இந்த காற்றை செய்வதற்கு ஒரு அபிஷேகத்தின் காற்று வீசப்பட வேண்டும். அல்லேலூயா. யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தையினாலே நீங்க முன்னாடி நிற்க வேண்டிய நீங்க ஏன் பிரதர் பின்னாடி நிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆலயத்துல முன்னாடி நின்று செயல்பட வேண்டிய பிள்ளைகள், கர்த்தருக்காய் ஓட வேண்டிய ஜனங்கள் ஏதோ ஒரு காற்றடித்த போது காற்றை கண்டா உடனே ஓரம் போயிட்டாங்க. நான் சொல்றேன், ஒரு காற்றடித்ததுனால வாகனத்தை ஒதுக்கி ஓரமா நின்னுட்டோம்னா போய் சேர முடியுமா பிரதர்? 10 மணிக்கு கம்பெனிக்கு போய் சேர முடியுமா? சீக்கிரம் ஆபீஸுக்கு போய் சேர முடியுமா? காலேஜுக்கு போய் சேர முடியுமா? போக வேண்டிய இடத்துக்கு போக முடியுமா? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ காற்று எதிர்காற்றை கண்டு, இன்னைக்கு காற்றுகள் பயங்கரமான காற்று. நீங்க நல்லா கொஞ்சம் நல்லா வளர்ந்து வர்றீங்க அப்படின்னா இந்த காற்று உடனே வீச ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள இருந்தே எழும்பிடும், இல்லைன்னா வீட்டு பக்கத்துல இருந்தே எழும்பிடும். ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல இந்த காற்று வீசாது. இந்த காற்று எப்ப தெரியுமா? நல்ல கொஞ்சம் எழும்பி பிரகாசிக்கணும்னு விரும்பும்போ இந்த எதிர்காற்று வீசும். எதிர்காற்று அடிக்கும். கூட இருந்தவங்களை இவங்க மட்டும் எப்படி முன்னேறிட்டாங்க, இவங்க மட்டும் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறாங்க, இவங்க மட்டும் எப்படி நல்லா இருக்கிறாங்க. அப்பதான் அவனுக்கு தோணும், ஒரு எலுமிச்சங்காயை கொண்டு போய் அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி பண்ணி இந்த குடும்பத்துக்கு எதிராக அந்த எலுமிச்சங்காயை கொண்டு வீசிடுவான். அந்த குடும்பம் வீட்டுக்குள்ள ஒரே சண்டையா இருக்கும், ஒரே பிரச்சனையா இருக்கும். நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வீசப்படுகிற ஒரு காற்று வீசும். இத்தனை எதிர்காற்றுகளையும் தாண்டி ஒரு தேவ மகிமையான ஒரு காற்று சபைக்குள்ள வீசப்படும். அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள வீசப்படும். குடும்பத்துல வீட்டுல போனாலே சண்டையின் காற்றுல வீசுதுங்கிறது ஆமாவா இல்லையா? வீட்டுக்குள்ள போனாலே அந்த சண்டையின் காற்று, பயங்கரமா சண்டையின் காற்று. அந்த காற்று அடிக்குது. ஐயோ, நல்லா ஆராதிச்சுட்டு வீட்டுல போனேன், சந்தோஷமா வார்த்தையை கேட்டுட்டு வீட்டுல போனேன், ஆனா காற்று அடிக்குது. நம்ம எதிர்பார்க்கிற விதமா இல்ல. ஒரு விஷயம், என்னுடைய திருமணமாகி 9 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் முடிந்துருச்சு. திருமணத்துக்கு முன்னாடி எங்க அம்மா இறந்து 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த நாட்களில் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் எங்க அப்பா வந்து எங்க வீட்டுல இருப்போம். திடீரென்று ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிட்டு நான் 10 மணிக்கு 9:30 மணிக்கு வீட்டுக்கு வர வேண்டியனா 11:50 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நல்ல விடுதலை, பயங்கரமான ஆராதனை. விடுதலையை பெற்றுட்டு நேர வீட்டுல வர்றேன். எங்க அப்பா திட்டுறாங்க பாருங்க, பயங்கர திட்டக்கும். டே, நீ எங்க போயிட்டு வந்த? ஏதோ டைம் என்ன ஆகுது, உனக்கு என்ன தெரியும், நீ எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு ரொம்ப சத்தம் போட்டாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த காற்றோட கூட ஸ்தோத்திரம் எதிர்த்து நிற்கணும்னா, ஸ்தோத்திரம் எங்க அப்பாட்ட சண்டை பிடிச்சு எதிர்த்து நிற்க கூடாது. நான் இருதயத்துல சொன்னேன், ஏ சத்துருவே, நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட எங்க அப்பா தான். இன்னைக்கு எங்க அப்பா மூலமா நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை தடை பண்றதுக்கு நீ வந்து என்ன கோபப்படுத்தி பார்க்கிறல்ல, பிசாசே, உன்னுடைய தந்திரத்தை நான் உடைக்கிறேன்னு இருதயத்துக்குள்ள நான் செபிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள எங்க அப்பா ஓடி வந்து என்னை கையை பிடிச்சு, மக்களை ஸ்தோத்திரம், ஏன் மக்களை லேட் ஆயிருச்சு. நான் சொல்றேன், நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த காற்றோடு கூட என்ன செய்திருப்போம்? மாம்சத்துல எதிர்த்து நின்று இருப்போம்.
மாம்சத்துல எதிர்த்துனா கட்டாயம் அவருடைய தவறு, அவருடைய கை நம்முடைய தலைமுடியை பிடிக்கும், நம்ம கை அவரை அடிக்கும், நம்ம திருப்பி அங்க சண்டை பிடிக்கும். ஆனா இந்த காற்று அப்படி அல்ல. இந்த காற்றை சத்துருடைய தந்திரத்தை அறிந்து எதிர்த்தது என்று நம்ம ஜெயிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த எதிர்காற்றுடைய பேர் என்ன தெரியுமா? ஓரம் பண்ணப்படுகிற காற்று, ஓரமாக்கணும்னு நினைக்கிற காற்று. ஒரு அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காற்று நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். அப்போஸ்தலர் 27:7 வாசிங்க. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா. தமிழ்ல வாசிங்க. காற்று எங்களை தடுத்தபடியினாலே அநேக நாள் மெதுவாய் சென்று ஒதுக்கில ஓடணும். இரண்டாவது காற்றுல வேதம் சொல்லுது, காற்று எங்களை தடுத்ததினாலே நாங்கள் அநேக நாள் மெதுவாய் சென்று வருத்தத்தோட. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த காற்றுக்கு பெயரு இந்த தடுக்கிற காற்று. தடுக்கிற காற்று. இரண்டாவது காற்று என்ன காற்று? முதலாவது காற்று என்ன காற்று சொன்னேன்? எதிர்காற்று. ஸ்தோத்திரம். முதல் காற்று என்ன காற்று? எதிர்காற்று. இரண்டாவது காற்று ஸ்தோத்திரம் தடுக்கிற காற்று. முதல் காற்றுக்கு எதிர்காற்றுக்கு என்ன பெயர் போட்டேன்? ஓரப்படுத்துகிற காற்று, ஒதுக்குகிற காற்று அப்படின்னா ஸ்தோத்திரம். இரண்டாவது காற்று ஸ்தோத்திரம், அந்த காற்று ஸ்தோத்திரம் எங்களை தடுக்கிற காற்று. அந்த காற்றுக்கு பெயர் மெதுவாக்குகிற காற்று. வருத்தத்தோட மெதுவாக்குகிற காற்று. மெதுவாக்குகிற காற்று. இன்னைக்கு ஸ்தோத்திரம் ஜெபிக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஜெபம் இல்லை. குடும்பத்துல ஜெபம் இருக்கு, ஸ்தோத்திரம் கடமைக்காய் ஜெபிக்கிறாங்க. சபைக்கு வர்றாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க. எதுக்கு பிரதர் சர்ச்சுக்கு வந்தீங்க? என்ன செய்கிறது? பாஸ்டர் பாவம் இல்ல, பாஸ்டர் கேட்பார் இல்ல, பாஸ்டருக்காகவே வருகிறது. மெதுவாக்குகிற காற்று. மெதுவாக்குகிற காற்று. ஸ்தோத்திரம். ஸ்பீடா ஓட விடாத காற்று. மெதுவாக்கி வருத்தத்தோடு கூட ஓட பண்ணுகிற காற்று. வருத்தப்படுத்தி நம்மளை என்ன செய்யணும்? மெதுவாக்குகிற காற்று. இன்னைக்கு இந்த பகல் வேளையில இரண்டாவது காற்று மெதுவாக்குகிற காற்று. ஓ ஸ்தோத்திரம், அது வருத்தப்படுத்துகிற காற்று. ஏதோ ஒரு வேதனைப்படுத்தி நம்மளை செயல்பட விடாதபடி காற்று தடுத்து நிறுத்துகிறது. போய் செபிக்க உட்கார்ந்தாலே ஒரு எண்ணம், என்ன ஜெபம் பண்ணி பார்த்தேன் பாஸ்டர், என்ன செபித்து கண்டேன். ஒரு மெதுவாக்குகிற காற்று. 10 மணி ஆராதனை பாஸ்டர், நான் 11 மணிக்கு தான் போவேன். மெதுவாக்குகிற காற்று. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். 10 மணிக்கு ஆராதனைன்னு 9:30 பாஸ்டர் போட்டுட்டார். 9:30 ஆராதனைன்னு சொல்லியிருந்து, ஆனா நம்முடைய ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்து தெரியுமா? காற்று மெதுவாக்கிருச்சு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்களை மெதுவாக்கிருச்சு அந்த காற்று. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. மெதுவாக்குது. லேட் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆராதனை எத்தனை மணிக்கு பாஸ்டர்? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எத்தனை மணிக்கு? நார்மல் ஆராதனை 9 மணிக்கு, 9:30 ஸ்தோத்திரம். 9:30 ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை பேர் இந்த காற்று வீசுறதுனால ஸ்தோத்திரம் பாஸ்டர் 10 மணிக்கு வந்துட்டேன் பாஸ்டர், 11 மணிக்கு